வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கான தீர்ப்பு நேற்றைக்கு வந்திருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 9 நபர்களும் குற்றவாளிகள் அப்படின்ட்டும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு, அவர்களிடம் இந்த அபராதம் விதிக்கப்பட்டு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாணவி, ஒரு கல்லூரி மாணவி பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய டவுன் போலீஸ் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி காதலிப்பதாக சொல்லி என்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க, அவர்களுடைய நண்பர்களும் இதில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகார் தொடக்கத்தில் கொடுக்குறாங்க. அந்த வழக்கு, அந்த புகாரை விசாரிக்கும் போது அதுலேருந்து நிறைய நபர்கள் சிக்கிறாங்க. ஒரு 9 பேர் குற்றவாளி அப்படிங்கிறத கொண்டு வந்தது. நிறைய வீடியோக்கள் குறிப்பிட்டு காதலிக்கக்கூடிய பெண்களை ஒரு பண்ணை வீட்டுக்கு அழைச்சி வந்து அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வீடியோக்களை எடுத்து மிரட்டி மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இந்த குற்றவாளிகள், இந்த மனித மிருகங்களே அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பிட்டு இந்த வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கிய பிறகு இதில் திமுக, அதிமுக, இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வழக்கறிஞர் சொல்கிறாரு, இவர்களை கட்சி ரீதியாக நீங்கள் பார்க்கவே தேவையில்லை, மனித மிருகங்கள் அப்படின்னே குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ இந்த வழக்கோட தொடக்கம் இந்த பெண் புகார் கொடுத்த பிறகு ஒரு 8 மொத்தமாக 8 பெண்கள் புகார் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர்களை வீடியோ எடுத்து அவர்களை மிரட்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் 2016லேருந்து 2018 வரையும் நடந்தது அப்படிங்கிறது தான் அவங்களோட புகார். 2 ஆண்டுகளாக எங்களை மிரட்டி இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு மீண்டும் மீண்டும் மிரட்டி இதே மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற புகார் தான். இந்த புகாரில் அரசியல் அழுத்தம் இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட நபர் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் அரசியல் அழுத்தத்தால் இது விசாரணை சரியாக நடக்காது அப்படின்ட்டு அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி திமுக போராட்டம் பண்ணது, மாதர் சங்கம் போராடியது, பல்வேறு கட்சிகள் போராட்டம் செய்தது. ஆனால் விசாரணை காவல்துறையோட விசாரணை இருந்தது. அதன் பிறகு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலே சிபிஐக்கும் மாற்றப்பட்டது. அது 1 மாத காலங்களில் பிப்ரவரியில் வழக்கு புகார் கொடுக்கப்படுது. அதன் பிறகு மார்ச்சில் சிபிசிஐடிக்கு போகுது, ஏப்ரலில் சிபிஐ விசாரணைக்கு வருது. இந்த விசாரணை தொடர்ந்து தான் இப்போதைக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா சாட்சியங்களையும் விசாரித்து, இந்த 8 பெண்களையும் விசாரித்து, சாட்சியங்கள் குறிப்பிட்டு 48 சாட்சியங்களை விசாரிச்சிருக்காங்க. அதில் எந்த ஒரு சாட்சியமும் பிறல் சாட்சியாக மாறல அப்படிங்கிறது தான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த புகாரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இந்த தீர்ப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாருமே பிறல் சாட்சியர் இல்லை. யாரும் தொடக்கத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் ஆமாம் நடந்தது, இவர்கள் வருவாங்க, இந்த பண்ணை வீட்டுக்கு தான் போகிறாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தொடக்கத்தில் சொன்ன நபர்கள் இறுதி வரைக்கும் அந்த உறுதிப்பாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த குற்றவாளிகளுக்கு சரியான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. தொடக்கத்தில் இந்த அழுத்தங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு நபரா, ஒரு கட்சி சார்ந்த நபரா அப்படின்னா குறிப்பிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்களும் அவர்களோட பதிவுகளில் அதிமுக உட்பட, அதிமுக நிர்வாகி உட்பட பாலியல் குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பதிவிடுறாங்க. ஆனால் வழக்கறிஞர் அவர்கள் சொல்கிறாங்க, இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர் இருக்கார், திமுக கட்சியை சேர்ந்த நபர் இருக்காங்க, 4 பேர் கட்சியை சார்ந்த நபர்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டார். ஆனால் இதையும் வைத்து அரசியல் செய்து திமுக அப்படின்னு பார்க்க முடியுது. கனிமொழி அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் காப்பாற்ற நினைத்தார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. காப்பாற்ற நினைத்திருந்தால் இந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்குமா? யாருமே தப்பாமல் இந்த தண்டனைக்கு உள்ளாகி இருப்பாங்க அப்படிங்கிறதே இதுக்கு பதிலாக இருக்குது. குறிப்பிட்டு இந்த புகாரில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்ததில் முதல்ல சிக்கினது சபரிராஜன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் சிக்கியிருக்கான். அதன் பிறகு திருநாவுக்கரசு, சதீஷ்குமார், வசந்தகுமார், மணிவண்ணன், பைக் பாபு, ஹெரோன் பால், அருளானந்தம், அருண்குமார் அப்படின்ட்டு 9 பேர் அடுத்தடுத்த கட்டமாக சிக்கியிருக்காங்க. இவர்கள் மாணவிகளை காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்களை இந்த பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு அதை வீடியோக்கள் எடுத்து அவர்களுக்குள்ளே ஒரு குழு வச்சு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதே வீடியோ பகிர்ந்துருக்காங்க. அப்போ அந்த செல்ஃபோன் ஆதாரங்கள், இந்த பெண் புகார் கொடுத்த போது அந்த வீடியோ எடுத்த நேரம், அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான்
இந்த விசாரணை நடந்திருக்கு அப்படின்ட்டு சிபிஐ தரப்புலேருந்து சொல்லப்பட்ட தகவலாக இருக்குது. இதில் வந்து லேப்டாப்பாக இருக்கட்டும், அதில் வீடியோக்கள் வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபோனில் பதிவு செய்யப்பட்டது, இந்த பெண்கள் அங்கே போனது, முழுமையான விசாரணை நடந்து இதை உண்மைத்தன்மை முழுமையாக விசாரிக்கப்பட்டு 6 ஆண்டுகளாக ஒரே நீதிபதி நந்தினி அப்படிங்கிற நீதிபதி தான் இதை விசாரிச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை செஞ்சதில் இவர்கள் குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் ஒவ்வொரு நபருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இறுதியாக தான் வந்து ஒட்டுமொத்தமாக சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறதுனால இதில் வந்து ஒட்டுமொத்தமாக சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு வந்து 4 ஆயுள் தண்டனையும், 2வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், 3வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய சதீஷ்குமாருக்கு வந்து 3 ஆயுள் தண்டனையும், 4வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனையும், 5வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனையும், 6வது குற்றவாளி பைக் பாபுக்கு 1 ஆயுள் தண்டனையும், 7வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஹெரோன்பாலுக்கு 3 ஆயுள் தண்டனையும், 8வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய அருளானந்தத்திற்கு 1 ஆயுள் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்து ஒரே பெண்ணை வந்து மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால 2 பிரிவுகளில் வந்து 9 பேருக்குமே அதிகபட்ச தண்டனையாக வந்து சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு சிறை தண்டனையை வந்து விதிச்சிருக்காங்க நீதிபதி அவர்கள். இது இதற்கு முன்பே சொன்னது மாதிரி இது கட்சி சார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. ஏன்னா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொடூரமான சம்பவம் இது. இதை வந்து கட்சி ரீதியாக ஒதுக்கி இதுலேயும் அரசியல் செய்யுங்கிறது நாகரிகம் இல்லை. இருந்தாலும் இப்போது நேற்றைக்கு தீர்ப்பு வந்த பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்ததை வந்து சமூக வலைதளங்களில் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அதிமுக அப்படிங்கிற பேர் இல்லை, எடப்பாடி ஆட்சி காலம் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் இதற்கு முன்பு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்டதற்கு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலை. ஞானசேகரன் அப்படிங்கிறவர் வந்து மா சுப்பிரமணியம் கூட உட்காந்து சாப்பிட்ருக்காரு, பிரியாணி சாப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறவும் எதுவும் சொல்லலை அறிக்கையில். அதே மாதிரி ஞானசேகரன் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட புகைப்படம் எடுத்திருக்காரு அப்படின்னு குறிப்பிடலை. ஞானசேகரன் வந்து தவறு செய்த குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தளபதி விஜய் அவர்கள் தொடக்கத்தில் முதல் அறிக்கையை கொடுத்துருந்தார். அப்போ அந்த சம்பவத்தில் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் இந்த சம்பவத்திலும் இதில் வந்து எந்த கட்சி சார்பும் இருக்கக்கூடாது. குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். கட்சி சார்ந்து பார்க்கறதுல ஒரு கட்சியோட அழுத்தம் இருந்தால் மட்டும்தான் அதை கட்சி சார்ந்து பார்க்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஏதோ ஒரு கட்சி சார்ந்து தான் இருப்பாங்க. ஒரு தவறு செஞ்சுட்டு அதற்கு கட்சி சப்போர்ட்டாக இருக்கா, ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த கட்சி சப்போர்ட்டை வச்சு அவன் தப்பிக்கிறானா அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போது கட்சி சார்ந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதியாவோ மதமாவோ எந்த ஒரு குற்றவாளியையும் வந்து இப்போது ஒரு குறிப்பிட்ட பெயரில் இருக்காருன்னா அந்த சாதி சார்ந்து அந்த மதம் சார்ந்து எந்த ஒரு பார்வையும் பார்க்கக்கூடாது. அதில் முகாந்திரம் இருக்கா, இது காரணமாக இருக்கா, இது பின்புலமாக இருக்கா, இது வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுதா, ஒரு குற்றம் செஞ்சுட்டு மதத்தை வச்சு தப்பிச்சுக்கிறானா, ஒரு குற்றம் செஞ்சுட்டு கட்சியை வச்சு தப்பிச்சுக்கிறானா, இல்லை அந்த குற்றங்களை செய்யறதுக்கு கட்சியே துணை போகுதா அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த விமர்சனத்தை வைக்கணுமே தவிர பொத்தாம்பொதுவாக ஒரு கட்சியில் இருக்கிற நபரை வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் ஞானசேகரன் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதிமுக ஆட்சி காலங்களில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கொடுத்த அறிக்கையில் கூட ஆமாம் என்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, அதற்கு விசாரணை செய்கிறதுக்கு நான் உத்தரவிட்டிருந்தேன், அதன் பிறகு சிபிசிஐடிக்கு மாற்றியிருந்தேன், அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றியிருந்தேன், இந்த விசாரணை தொடரணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ஆமாம் நடந்தது அப்படிங்கிற ஒத்துக்கிறாங்களே, ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது. ஞானசேகரன் திமுகவே கிடையாது, திமுக அனுதாபின்னு ஒரு பக்கம் ஒரு உருட்டு, அவர் வந்து திமுகவே கிடையாதுன்னு ஒரு உருட்டு, அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு ஒரு உருட்டு. அவர் வந்து திமுக மாநாடுகளுக்கு ஆட்களை கொண்டு வந்திருக்கார். அவர் வீட்டு முன்பு வந்து திமுக கட்சி கூட இருக்குது. அவருக்கு திமுக நபர்களோட தொடர்பு இருக்குங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல்னா, இங்கே குற்றமே நடக்கலை அப்படின்ட்டு திமுக வந்து சொல்லும், திமுக கட்சின்னு ஆட்சி அப்படி தான் சொல்லும். சமீபத்தில் பல்லாவரத்தில் பொழிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல 13 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியிருக்காங்க. அதில் வந்து 12 நபர்கள் எல்லோருமே வந்து சிறிய வயதை உடையவர்கள் வந்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை வந்து கைது செய்து கொண்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த தீர்ப்பு வரதற்கு முதல் நாள் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மாணவி தொடர்ந்து அந்த சிறுமியும் வந்து காதலிப்பதாக சொல்லி
அவர்களை வந்து மிரட்டி அதன் பிறகு அவர்கள் நண்பர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 12 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. இது இந்த ஆட்சி காலத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த சம்பவமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி திமுக ஆட்சியும் ஆட்சியாளர்களும் சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஈசிஆரில் ஒரு காரை வந்து துரத்திய சம்பவம். அதில் வந்து திமுக கட்சி கொடி இருந்தது. அந்த துரத்திய காரில் அந்த டிரைவர் சொல்கிறாரு, அந்த டிரைவரை வந்து வீடியோ எடுத்து வெளியிட வைக்குது இந்த காவல்துறை. நான் வந்து திமுகவே கிடையாது, டோல்கேட்டில் வந்து போகிறதுக்கு டோல்கேட்டை தாண்டி போகிறதுக்காக தான் நான் திமுக கட்சி கொடி வச்சுருக்கிறேன், திமுகவுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் அதிமுகக்காரன், என் குடும்பமே அதிமுகக்காரன்ட்டு போலீஸ் வாகனத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய குற்றவாளி வந்து இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லிச்சு காவல்துறை. அவர் வந்து பேசுகிறாரு, போலீஸ் வந்து வீடியோ எடுத்து வெளியிடுது. சிசிடிவி அதே மாதிரி ஒரு கொலை நடக்குது, ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு திருவேங்கடம் அந்த கொலை சம்மந்தப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அன்றைக்கி வந்து சிசிடிவி வெளியாகுது. இங்கே நடக்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தான் திமுக சொல்லுது. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது, அதற்கு என்ன அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கணும்ட்டு அது நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்களே. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கலை. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்க, பெண்கள் வந்து பெண்களுக்கு பாதிப்பே இல்லை, பெண்கள் வந்து அமைதியாக இருக்காங்க, பெண்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு போய் சொல்கிறது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதுல்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது, அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய நடந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒத்துக்குங்க, ஒரு தவறு நடக்குதுன்னா ஒத்துக்குங்க. இது வந்து ஆக்சிடெண்ட்டாக நடக்கக்கூடியதை வந்து குறிப்பிட்டு திமுக மீது விமர்சனம் வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி தவறுகள் நடக்குது, இந்த மாதிரி கஞ்சா போதையில் இளைஞர்கள் வந்து தாக்குதலில் ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது, புழக்கம் அதிகமாக இருக்குது, அதனால தான் குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. இந்த பொய் சொல்லி ஆட்சி இழக்க போகிற கட்சி திமுக அப்படின்னு சொல்லலாம். திமுக கட்சி வந்து எப்பயுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக செயல்படுவாங்க. இந்த ஆட்சி காலத்தில் நடந்த குற்றங்களுக்கும் அடுத்த 2026க்கு பிறகு எதிர்க்கட்சியாக இருந்து போராடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். எதிர்க்கட்சியாக இருந்து போராடுறாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வழக்கில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய திமுக அரசு வந்து அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டதற்கும் தீர்வு கொண்டு வரணும். அதே மாதிரி அண்ணாநகர் சிறுமி பாதிக்கப்பட்டதற்கும் தீர்வு கொண்டு வரணும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்ற நபர்கள் அவர்கள் வந்து குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி வேங்கை வயலாக இருக்கட்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல்வேறு படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்குது, அதற்கெல்லாம் தீர்வு கொண்டு வரணும். ஸ்டெர்லைட்டு அதே மாதிரி கொடநாடு வழக்கு சொன்னாங்க, நிறைய வழக்குகள் சொன்னாங்க, அதற்கும் தீர்வு கொண்டு வரணும். அதை செய்வாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். எதெல்லாம் அரசியலாக்க முடியுமோ அதெல்லாம் வந்து செய்வாங்க, எதெல்லாம் அரசியலாக்க முடியாதோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து இங்கே போதைப் புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து போதைப் புழக்கத்தால் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த ஒரு வேலைக்கும் போகாமல், எந்த ஒரு இதுக்கும் போகாமல் இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க. பெண்கள் வந்து வெளியில் போக முடியல, பட்டப்பகலில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து பார்க்க முடியுது. இதை தடுக்காமல் தொடர்ந்து அதிமுகவை குற்றம் சாட்டுவதும் மற்ற கட்சிகளை விமர்சனம் வைக்கிறதும், ஏன் கேள்வி கேட்கல, அதை ஏன் குறிப்பிடலை, இதை ஏன் குறிப்பிடலைன்னு கேள்வி கேட்குறதும், ஆட்சி சரியாக இருந்தால் மக்கள் உங்கள் பக்கம் ஆதரவாக இருப்பாங்க. வெறும் 1000 ரூபா, இந்த 1000 ரூபா, அந்த 1000 ரூபா கொடுத்து வாக்குகள் வாங்கலாம், நாங்கள் வந்து தீர்வு கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு பொய்யான பிம்பங்கள் கட்டமைக்கிறது இது பழைய காலம் கிடையாது. இது இந்த காலம். நீங்கள் எப்படி உருட்டினாலும் மக்களுக்கு தெரியும் இவர்கள் சொல்கிறது சரியா தவறா, என்னென்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் கேள்வி கேட்பவர்களை விமர்சிக்காமல், கேள்வி கேட்பவர்கள் எந்த ஆதாரத்தை வைக்கிறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு தவறுகளை ஒத்துக்கொண்டுட்டு அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்தால் எதிர்க்கட்சியாவது வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.